வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் அடுத்தடுத்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே வருகிறது. இதனால் பிரபலங்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதம், மார்ச் மாதத்திலேருந்து இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட திரைப்படங்களில் 2 நாட்கள் முன்பு, 1 நாட்கள் முன்பு வரிசையாக அடுத்தடுத்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் சினிமா துறை நண்பர்களைச் சேர்ந்த அனைவரையுமே சோகத்தில் தள்ளியது. அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகர் திடீரென ஸ்ரீகுமார் அவர்கள் இறந்து போனார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாடு மூத்த கட்சியின் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க. வரிசையாக பார்த்தீங்கன்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் நடித்த சாம்பு மோகனியா என்ற கதாபாத்திரம் நடித்த ஒரு நபர் திடீரென சாலை விபத்தில் மரணமடைந்து செய்து அனைவருக்குமே சோகத்தை ஆழ்த்தியது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல தயாரிப்பாளர் மரணமடைந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அவங்க குடும்பத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியது. இவருக்காக இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய முன்னணி பிரபலங்கள் எல்லோருமே நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனார் என்று இப்போது பார்த்தீங்கன்னா மருத்துவ அறிக்கை வெளியாகிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு பார்க்கலாம். ராணி முகர்ஜியை அறிமுகப்படுத்திய பிரபல தயாரிப்பாளர் சலீம் அக்தர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இவருக்காக இரங்கல் செய்தினையும் நேரில் போய் அஞ்சலியும் செலுத்திட்டு வராங்க. பிரபல ஹிந்தி திரைப்பட தயாரிப்பாளரான சலீம் அக்தர் வியோதிகம் மற்றும் உடல்நலக்குறைவின் காரணமாக திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 82. 1970களில் 80களில் ஏராளமான ஹிந்தி திரைப்படங்களில் தயாரித்த சலீம் அக்தர் 1993ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற ஃபுல் ஆங்கர் 1995 அமீர்கான் நடிப்பில் வெளியான ஃபாசி உள்ளிட்ட படங்களில் தயாரித்தும் இருக்கிறார். ஹிந்தியில் நடிகை ராணி முகர்ஜியை ராஜாகி அகோத் பாரத் 1997 படம் மூலம் அறிமுகப்படுத்தினார். தயாரிப்பாளர் சலீம் அக்தர் இது தவிர ஷோரன் பக்திரி, ஷோஷா பட்வாரா, பாஷி, இஸ்தத், பாதல் உள்ளிட்ட ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் நேற்று ஏப்ரல் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மும்பையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சலீம் அக்தர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போனார். சலீம் அக்தருடைய மறைவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தி திரைப்படங்கள் பலருமே, இந்தி திரைப்பிரபலங்கள் அனைவருமே இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில் ராணி முகர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க நேரில் போய் அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.